ஹாய் வணக்கம் மக்கள், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதாவது என்னோட இமெயில் ரெக்கவரி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் எந்த வீடியோவுமே போட முடியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக முடியாமல் விட்டேன். ஸோ ஒரு வழியாக என்னோட இமெயிலை ரெக்கவரி பண்ணி ஐடியாவும் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டேன். திரும்பவும் என்னோட வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் மை கோல்டன் பிளட்னு தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்குற இடமெல்லாம் ஒரே பியலாக இருக்குது. அந்த சீரீஸை நம்மளோட வாய்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். மை கோல்டன் பிளாட் அதை தமிழில் மாற்றி தங்க குருதியின் ரகசியம் அப்படின்னு வச்சுருக்கேன். சரி வாங்க கதைக்குள்ள போவோம். ஸ்டார்டிங்லேயே ரொம்பவும் பயங்கரமான ஒரு சீனாக தான் இருக்குது. ஒரு இருள் சூழ்ந்த நேரம். ஒரு கார் மட்டும் அப்படியே புகமூட்டத்துக்கு நடுவில் நினைக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போய் பார்த்தா யாரோ ஒருத்தர் கழுத்துல ரத்த காயங்களோட இருக்காரு. பக்கத்துல யாரோ ஒரு பெண்மணி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு பயத்தோட அழுதுகிட்டே ஓடுறாங்க. பின்னாடி ஒரு கருப்பு உருவம் திறத்துக்கிட்டே போகுது. அப்படியே அங்க ஸ்டாப் பண்ணி திடீர்னு ஒருத்தன் விளைக்கிறான். அவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட், நம்மளோட டாங். பார்க்க கியூட்டா இருக்குல்ல. போக இன்னும் நல்ல அழகான கியூட் சீன்ஸ்லாம் வரும். என்னடா பாசிட்டிவ் பயங்கரமான சீன் காட்டுறாங்களே, என்னடா கதை அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லைங்க, பயங்கரமான வேம்பயர் ஸ்டோரி தான் அது. 20 வயசு பையனா அவனோட ரத்தத்துக்கு பல வேம்பயர்கள் சுற்றி வருது. அந்த வேம்பயர் கிட்ட இருந்து நம்மளோட ஹீரோ நம்மளோட டாங்கை காப்பாற்றி அவங்களுக்குள்ள லவ் வருது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸே. இது ஒரு தாய்லாந்து பிஎல் சீரீஸ் தான். மொத்தம் 12 எபிசோட்ஸ் வருது. பட் நாம 4 எபிசோடாக பிரித்து தரலான்னு. தூக்கத்துல இருந்து எழுந்தாலும் நம்ம ஹீரோ அவனோட முகமெல்லாம் ஒரே பயமா இருந்திருக்கு. ஒரே பயம். ஏதோ அவனுக்கு இந்த கனவு அடிக்கடி வரும் போல இருக்குது. சம்திங் அவனோட அம்மா அப்பா கூட இருந்திருக்கலாம். எனக்கு பார்த்தா ஒரே குழந்தைங்க கூட்டமா இருக்கு. பக்கத்துல இன்னொருத்தையும் படுத்திருக்கான். அவனோட பேர் டாங். அவனும் இந்த கதையில ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான். மற்றதெல்லாம் சின்ன குழந்தைங்க. என்ன இடமாடா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ஆசிரமம் மாதிரி தான் இருக்கு. இவனும் எழுந்து போய் அவனை எழுப்ப அவன் எழுந்து பாட்டுக்கு பாட்டுக்கு ஆடிட்டு திரும்பவும் படுத்துக்கிறான். அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அவனை எழுப்பிட சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணா அவன் எழுந்துக்கிற மாதிரி இல்லை. சட்டுன்னு எழுப்பி ஐயோ நேற்று நைட்டு கிச்சன்ல போட்டு வச்ச கேஸ் இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் ஹீரோவோ பயந்து போய் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓடுனா. கிச்சன்ல போய் பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. நம்மளே ஏமாத்தினாடா அப்படின்னு கடுப்பாவி திரும்ப உள்ள போனா சர்ப்ரைஸ்னு ஒரு கூட்டம். என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம ஹீரோட பார்ட்டி. ஸோ எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு விஷ் பண்றாங்க. விஷ் பண்ணி எப்படியா கேக் கட் பண்ண போறாங்க. ஆனா அந்த ஹேண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவை கேக் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கே தெரியாதா கத்தியை தொடக்கூடாது. இருந்தும் ஏன் கேக் கட் பண்ண போறான்ட்டு பக்கத்துல இருக்க அவனோட ஃப்ரெண்டான டாங் கிட்ட கொடுத்து கட் பண்ண சொல்றாங்க. ஹீரோவுக்கு இது பழக்கப்பட்டது தான் தெரியுது. அவனோட முகத்துல ஒரு வாட்டம் இருக்கு. இதை கிட்டு சலிச்சு போன மூஞ்சி மாதிரிதான் இருக்கு. சரின்னா அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப டேபிளுக்கு போனா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்காக ஒரு கிஃப்ட் வந்திருக்கு வெளியே. ஹீரோவும் பீட்டர் எடுத்து பார்த்துட்டு யார்டா அதை கொண்டு வந்து வச்சா அப்படின்னு போயிட்டு ஹேண்ட்கிட்ட கேட்க ஹேண்டும் அதை மழுப்புறாங்க. ஆனா ஹீரோவை சுத்தி எப்பவுமே ஒரு மர்மம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஹீரோ 2 பேரும் அவங்களோட ஸ்டடீஸ்க்காக யூனிவர்சிட்டி போக வேண்டியிருக்கு. அவங்களும் அங்கிருந்து போறதுக்காக சொல்லி இருக்கும்போது ஹேண்ட் அட்வைஸ் பண்றாங்க. அவனோட ஃப்ரெண்டை தான் பார்த்துக்க சொல்றாங்க. நீ இவனை பத்திரமா பார்த்துக்கோல, சின்னதுல இருந்தே உடம்புக்கு முடியாம இருக்கான். ஸோ தவறி காயம்பட்டா கூட அவனோட உயிருக்கு ஆபத்து. அவனை பத்திரமா பார்த்துக்கங்க. நீயும் கண்டிப்பா இருக்கணும்னு ஆண்டி ராஜமாத்த மாதிரி சில கட்டளைகளை போட்டு தான் அவங்கள யூனிக்கே அனுப்புறாங்க. சரின்னு இப்போ 2 பேருமே யூனிக்கு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு 2 பேருமே லாண்ட்ரிக்கு தான் போயிருக்காங்க. லாண்ட்ரியை போட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் டாங் சொல்றான், நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறேன். ஸோ நீ பத்திரமா அந்த உடுப்பெல்லாம் துவைச்சு போட்டு ரூம்லயே பத்திரமா இரு அப்படின்னு சொல்ல, இல்லை நானும் வருவேன், நீ வாரியா? என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாத கண்ணா. ஹேண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கே தெரியும். தெரிஞ்சும் நீ வாரன்னு சொல்றீ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊழ் வரவும் அந்த ஜாப்காக அவன் போயிடும். சரின்னு அவனும் துணியெல்லாம் துவைச்சு எடுத்துட்டு போய் காய போடும் போது சில விசுவல்ஸ் அவன் கண் முன்னாடி போகுது. அவனோட சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு விளையாடணும் ரொம்ப ஆசை. ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்கல போல. விளையாடுன்னு சொன்னா கூட ஆண்ட் விளையாட விட மாட்டாங்க. அப்பயும் அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசி நானும் விளையாட வரேன் அப்படின்ட்டு விளையாட போனா ஆண்டி திட்டி விட்டு உனக்கு தான் ரத்தம் வந்தா நிக்காதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்ப நான் சொல்றதை கேட்காம விளையாட சொல்லி அவனை விளையாடவே விடாம ஆக்கிடுறாங்க. ஆனா அது திருட்டு கோட்டை என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். யாருமே இல்லாத நேரம் வெளியே மேலே ஏறி அப்படியே விழ போகுது. அங்க அவன் அப்படியே கீழே விழலாம். அந்த சீனோட கட்டாவே இங்க இவன் நிஜத்துல இருக்கும் போது பின்னாடி இருந்து உடுப்பெல்லாம் காய போட்ட ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் இவன் மேல விழுக போகுது. அப்ப யாரோ சடனா அது அவன் மேல விழுகாம காப்பாத்துறாங்க. இவனும் எந்திரிச்சு சுத்தி முத்தி பாக்குறான். பட் யாருமே இல்லை. ஆனா அவனை தூரத்துல இவனை ஒரு ஜோடி கண்கள்
பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே அங்கே ஸ்டாப் பண்ணி இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே.